அவர் என் தேவைக்கும் உங்கள் தேவைப்படி ஆசீர்வதிக்கிறதுல அவர் பவுல் ரிலீஸ் பண்றார் இந்த பிலிப்பியர் சபைக்கு. என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி, இந்த மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். ஏன்னா கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையை நிறைவாக்குவார். என் தேவையை சந்திக்கிற தேவன் அல்ல, உங்கள் தேவையை சந்திக்கிற தேவன் அல்ல, நம்முடைய குறைகள் எல்லாம் நிறைவாக்குகிறவர், நிறைவாய் கொடுக்கிறவர், சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர்கள், ஏராளமாய் கொடுக்கிறவர், தாராளமாய் கொடுக்கிறவர். அப்ப இந்த தேவனை இந்த பிலிப்பியர் சபைக்கு பவுல் இன்ட்ரோடியூஸ் பண்றார். ஏன்? அவர்கள் சுவிசேஷத்திற்காக அவர் கரங்களை நீட்டினார்கள், தங்கள் பணத்தை கொடுத்தார்கள். இப்ப பொருளாதாரத்தின்படி இப்ப எல்லா சபையை விட இந்த பிலிப்பியர் சபை ஒரு பெரிய ரிச் சபை ஆயிடுச்சு. ஏன்னா பவுல் சொன்னது போல இந்த பவுல் தேவன், என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி உங்க குறைகள் எல்லாம் நிறைவாக்குகிறார். இவன் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குறைகளை சந்திக்கிறவர் இல்ல, நம்முடைய உங்க தேவைகளை சந்திக்கிற தேவன் அல்ல, உங்கள் குறைகள் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையை நிறைவாக்குற தேவன். இந்த தேவனை இப்படி பார்க்கணும் தான் இப்ப பிலிப்பியருக்கு பவுல் இந்த தேவனை இன்ட்ரோடியூஸ் பண்றார். நான் ஆராதிக்கிற தேவன் யார் தெரியுமா? நான் சேவிக்கிற தேவன் யார் தெரியுமா? நான் பிரசங்கம் பண்ற தேவன் யார் தெரியுமா? உங்க குறைகளை அவர் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தினால் நிறைவாக்குவார். சோ இன்றைக்கு இந்த வார்த்தை தான்